இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நார்மல் லைனிங் கிளாத்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எப்படி மார்க்கிங் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கிளாத்து நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கரை வருது பார்த்திங்களா, கரை பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரை பக்கம் ரெண்டையும் இப்படி வச்சு ரெண்டாக வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக வர மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கரைக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கோடு போட்டுட்டு இப்போது நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இதோட சென்டர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நடுவில் சில பேர் வந்து இங்கிட்ட அதிகமாக எடுத்துருவாங்க, இல்லாட்டினா இங்கிட்ட அதிகமாக எடுத்துருவாங்க. ஸோ இதோட ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 20 இருக்குது. 20ல் பாதி 10. இதுதான் இதோட சென்டரு. ஓகேங்களா, இந்த சென்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து நம்ம எடுத்துக்க அளவு ப்ளவுஸோட ஸ்லீவ் அதோட இந்த சென்டரில் இங்கேருந்து இப்படி வைக்கணும். கரெக்டாக எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, நேராக வச்சுட்டு இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இதை கரெக்டாக இதில் வச்சு பிடிச்சிட்டு நல்லா இந்த இடம் மாறிடக்கூடாது, இந்த இடத்துல தான் இருக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு கையை இப்படி வச்சு இப்படி இந்த இதை இப்படி கரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் அப்படியே இங்கிட்டு போடணும். இப்போ கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வச்சுட்டு அங்கிட்ட எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு மாறக்கூடாது. இதுதான் நமக்கான கரெக்டான அளவு. இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கிட்டும் நாம் மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுவோம். அடுத்து இது 2டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அளவு வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த ஸ்கேல் அளவு மட்டும் கூட வச்சு நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நிறைய பேர்த்துக்கு இந்த கர்வ் வந்து சரியாக வரைய தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க, இப்போ சென்டர் பாயிண்ட் இதுவா, இந்த வளைவு வந்து நிறைய பேர்த்துக்கு வரைய தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்தீங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த இடம் நமக்கு மாறக்கூடாது. பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடம் மாறக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் இதுவா, இந்த இடத்துல ஒரு விரலை பிடிச்சி அழுத்திட்டு இந்த இதை லைட்டாக அப்படி தூக்குனிங்கன்னா உங்கள் கைக்கு நேராக ஒரு டாட் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே கரெக்டாக உங்கள் கைக்கு நேராக டாட் வைக்கணும். அடுத்து இங்கே ஒரு டாட் வைங்க. அடுத்த டாட் இந்த இடத்துல இங்கிட்டு வரும்போது இந்த பக்கமாக லைட்டாக தூக்கிங்க. இதை அப்படி இந்த பக்கம் பரட்டி போடணும். இப்படி பரட்டுங்க. அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க. இப்போ இந்த இதில் இருந்து இங்கிட்டு லைட்டாக அப்படி தூக்கி கரெக்டாக உங்கள் விரல் இருக்க இடத்துல ஒரு டாட். அடுத்து கொஞ்சமாக தள்ளி இன்னும் ஒரு விரல் வச்சு ஒரு டாட். அப்புறம் திருப்பி இங்கே ஒரு டாட், அப்புறம் இங்கே ஒரு டாட்.
இப்போது இந்த நம்ம டாட் வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா, இந்த டாட் வச்சுருக்க லைனை பூரா நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்லீவோட மார்க்கிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டான ஸ்லீவோட மார்க்கிங். இந்த இடத்துல லைட்டாக ஒரு கர்வ் மட்டும் லைட்டாக வந்து போட்டுக்கணும். இப்போது இந்த இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதாவது இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு மேலேயும் இதுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். எக்ஸ்ட்ரா அதுவே டைலராக இருந்தாங்கன்னா இந்த ஒரு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி கேப் வர மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஸ்லீவ் கூட ஒர்க் பண்ணணும். இது வந்து எக்ஸ்ட்ரா அளவு தான் நான் வந்து மார்க் பண்ணிக்கேன். இந்த ஸ்லீவ் அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா டார்க்காக அந்த லைன்ஸ் எல்லாமே நல்லா டார்க்காக போட்டிங்கனாலேவும் நீங்கள் இன்னொரு ஸ்லீவை ட்ரேஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா இது மாதிரி டார்க்காக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நல்லா நம்ம லைன்ஸ் வந்து நல்லா டார்க்காக பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சைடு இந்த ஸ்லீவ் ட்ரா பண்ணியிருக்கோமா, இன்னொரு சைடு இதோ இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா இப்படியேவும் மடிச்சுக்க போகிறோம். இல்லாட்டினா நம்ம ட்ரா பண்ண அந்த தடமே லைட்டாக தெரியும். அது மேலே நீங்கள் டார்க் பண்ணனாலும் கூட பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டாக வச்சுட்டு இதை இப்படி ஒரு தேய் மட்டும் நம்ம தேய்ச்சி விட்டாலே போதும். கரெக்டாக இருக்கணும். ஆனால் நம்ம மடிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டாலே போதும். ஸோ நமக்கு இங்கிட்டு இருக்குது இந்த சைடு லைட்டாக விழுந்திருக்கும். லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அதில். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நமக்கு லைன்ஸ் வந்து தெரியும். அதை நம்ம டார்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வரைஞ்ச லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம ஒரிஜினல் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணது வந்து இந்த சைடு இருக்கும். இப்போ நம்ம வந்து அச்சு எடுத்தது இந்த பக்கம் இருக்குது. இதை வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுவேன்னா அதை தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மற்றவங்க எப்படி மார்க் பண்ணி போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி மார்க் பண்ணால் கரெக்டாக வருமோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். மேலே வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து விட்டுருங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும். நம்ம 2 ஸ்லீவுமே மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணது வந்து இந்த கரை பக்கம் இருக்கும். நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணுறது வந்து இந்த கரை பக்கம் வந்து நம்ம இப்போ வந்து நெக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கிளாத்தை வந்து பாதியாக, அதாவது பாதியில் கால்வாசியாக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபுல்லாக 2ஆக நம்ம வந்து மடிச்சிடக்கூடாது. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம மடிச்சிடக்கூடாது. இந்த சைடு எங்கிட்ட ஒரு பாதி இருக்குது, இங்கே ஒரு பாதி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம மடிச்சிடக்கூடாது. இந்த பாதி அங்கிட்ட இருக்குது. ஏன்னா நமக்கு இவ்வளோ லென்த் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ இது மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு உங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி 2ஆக மடிங்க. இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக இருக்கணும். அதனால் இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். நமக்கு அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இதை வச்சு பாருங்கள். இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல 2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தாவே போதுமான அளவு. அது நமக்கு போதும். ஏன்னா 2 இன்ச்சுக்கு மேலே யாரும் அவ்வளோவா நம்ம எக்ஸ்ட்ரா துணி வந்து விட மாட்டோம். அதனால இங்கிட்ட துணி வந்து நிறையா இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல நான் வைக்கிறேன்னா எனக்கு இதை விட நிறையாவே இருக்குது இங்கே துணி.
அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட எனக்கு நிறையா இருக்குது. அதனால என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் மடிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சாச்சுன்னா கீழே வந்து இந்த ஃபோல்டிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஒரு துணி மேலே கீழே இருந்துடக்கூடாது. இப்போ வச்சு பார்க்கும்போது நமக்கு 2 இன்ச்சு கிட்ட இருக்கும். ஸோ அந்த அளவு போதும். கீழே வந்து கரெக்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த துணி வந்து மேலே கீழே இருக்கக்கூடாது. இந்த இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு கீழே வந்து எப்போதுமே மடித்து தைக்கிறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சாவது நம்ம கொடுக்கணும். 1.5 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த அளவு அப்படியே விட்டுருங்க. இது 2 தான் நம்ம வந்து போடலாம். எப்படின்னா அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சும் கூட போடலாம். சில பேருக்கு இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக எடுக்க தெரியாத அளவு வந்து, அதனால என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிடுவீங்கனாலும் இந்த மெத்தடில் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மார்க்கு, நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் இப்படி வைக்கும்போது இந்த நெக்கு கிட்ட ஒரு மார்க், நெக்கு முடிகிற இடத்துல இந்த இடம் கரெக்டாக இருக்கும். நமக்கு நெக்கு முடிகிற இடத்துல ஒரு மார்க்கு. அப்புறம் கரெக்டாக வைக்கணும். இந்த பக்கம் இப்படி தள்ளியோ இல்லை இந்த பக்கம் இப்படி தள்ளியோ நம்ம வச்சிடக்கூடாது. கரெக்டாக இந்த கழுத்து வந்து நமக்கு கரெக்டாக நிற்கணும் இந்த இடத்துல. ஸோ அது நேராக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மார்க். அப்புறம் இந்த ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க். கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நல்லா கை வச்சுட்டு இதை நல்லா இப்படி கரெக்டாக பிடிச்சிங்கன்னா இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் இருக்கும். இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, இந்த இடத்துல கரெக்டான தையல் விழுந்திருக்க இடத்துல ஒரு மார்க். அப்புறம் இங்கே ஒரு மார்க். இப்போது இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போது நம்ம இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்து இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு கோடு. இப்போது இந்த நெக்கு வந்து நமக்கு இங்கே வரைக்கும் இருக்கா. இப்போது இந்த இடத்துல நம்ம எவ்வளோ விட்ருக்கோன்னு பாருங்கள். 2.5 வந்து இருக்கா. இந்த இடத்துல ஷோல்டர் அதாவது நெக்கோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இருக்குது. அதே 2.5 கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இது 2ஐயும் ஒரு மார்க் போட்டு இப்போ இதுக்கும் 2.5 இருக்கும். அதே இது நம்ம ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணும்போது இந்த இடத்து அதாவது நம்ம ஷோல்டர் ஜாயின்லேருந்து நீங்கள் உங்கள் இன்ச்சு டேப்பை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் முடிகிற இடம் தெரியும். ஸோ இந்த இதுக்கு நேராக முடியுது பார்த்தீங்களா, அந்த இடம் 5 கிட்ட முடியுது. ஸோ 5 வச்சுக்கலாம். 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் 2.5 இருக்கணும் கரெக்டாக நமக்கு. இப்போது இது 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லரிங் தெரியாதவங்களுக்கு இந்த அளவுனா நமக்கு தேவையில்லை. ஆரி ஒர்க் போடுறதுக்கு நமக்கு இந்த இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு. ஸோ இந்த இடத்துல ஒரு கர்வ் மட்டும் வரைஞ்சிக்கலாம். கர்வ் வரைஞ்சிட்டு இது வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கு. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து முன்னாடி ஒரு 1/2 இன்ச் இது மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து கட்டிங் லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த கரெக்டான லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இதை ஃபுல் நெக்குக்கு மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே நல்லா டார்க்கன் பண்ணிக்கோங்க.
எக்ஸ்ட்ரா அளவுக்கு இந்த ஸ்கேல் வச்சு ஒரு அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டுனா நீங்கள் மார்க் பண்ணணுன்ற தேவையே இல்லை. அது டெய்லர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க. இப்போது இந்த இதை நம்ம கரெக்டாக நீங்கள் ஃப்ரேமில் மாட்டிட்டு இந்த வளைவனா வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்த நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்லீவ் எப்படி ஒரு இது ட்ரா பண்ணிட்டு இன்னொருதுக்கு ட்ரேசிங் எடுத்தோமோ அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். இந்த லைன் வந்து வச்சுக்கோங்க. இந்த லைன்லேருந்து கரெக்டாக இப்படி மடிச்சிங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து அப் அண்ட் டவுன் வந்து இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு மேலேயும் இந்த சைடில் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்க பார்த்தாலே தெரியும் எது வரைக்கும் ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு. வச்சுட்டு இப்படி ஒரு தேய் மட்டும் தேய்ச்சி விட்டு லைட்டாக அப்படியே தட்டி விட்டிங்கனாலே போதும். நமக்கு ஒரு சைடு மார்க் பண்ணியிருக்கிறதோட அச்சு வந்து இந்த பக்கம் விழுந்துடும். லைன்ஸ்க்கு மேலேயே நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். துணியை கரெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ணாலே நமக்கு அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக விழுகும். எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம கரெக்டாக வரையணுன்ற அந்த அளவு வந்து நமக்கு தேவை கிடையாது. அது வந்து டெய்லர் வந்து பார்த்துப்பாங்க. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லைனிங் கிளாத்தில் வந்து தான் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணியிருக்க கரெக்டான அளவில் தான் ட்ரா பண்ணணும். இந்த டாட்டாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் லைன். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த சரியான அளவில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போது ஃப்ரண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துல நம்ம பேக் நெக் வரைஞ்சதுக்கு அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் பார்ட்னா நீங்கள் இந்த இருக்கா ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் கிட்ட 2 டாட் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு முடிகிற இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு அந்த நெக்கை சுற்றி குட்டி குட்டி டாட்டாக வச்சுட்டு போங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த நெக்கை வந்து நம்ம அப்படியே எடுத்ததுனால இப்போது இதை ஒரு டானா மாதிரி போட்டு அதாவது எல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நெக்கை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆர்ம் ஹோலுக்கு வந்து பேக் நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் வந்து எடுத்திருந்தோம். அதையே மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க. சும்மா லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நெக்கு வந்து அப்படியே நம்ம ட்ரா பண்ணி எடுத்திருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் போடுறதுக்கு பதிலாக லெஃப்ட் சைடு வந்து ஒர்க் பண்ணிடுறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எள்ளு இல்லாட்டினா டானா போடுறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். ஏன்னா நமக்கு ஆரி ஒர்க் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரைட் சைடு மட்டும்தான் வரும். அதனால் இந்த டானா அப்படி இல்லாட்டினா எல் ஷேப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறது, அதே மாதிரி பேக் நெக், அதுக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நம்ம பேப்பர் கட்டிங் வச்சும் கூட நம்ம ஆரி ஒர்க்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேப்பர் கட்டிங் வச்சு மார்க் பண்ணுறது. அது இன்னொரு டைம் வந்து நான் வீடியோவாக அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.